இப்ப நெறைய நேரங்கள்ல ஸ்னோரிங்க்கும், தைராய்டுக்கும் பிரச்சனை கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு இது ஸ்னோரிங் அதிகமா இருக்குன்னா, போய் தைராய்டு டெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு. ஆக்சுவலா தூக்க பிரச்சனையா? இல்ல அது தைராய்டு பிரச்சனையா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி மட்டும் இல்ல. அ அத வந்து நெறைய பேர் மிஸ்லீட் ஆயிக்கிறாங்க. சரி, ஏன்னா 2த்துக்குமே வந்து சிம்ப்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சிமிலரா இருக்கும். ஏன்னா இதுலயும் ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், இதுலயும் டயர்ட்னஸ் இருக்கும். இதுலயும் அவங்க ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க, சரியா தூங்க முடியலன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதோட சிம்ப்டம்ஸ் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் இர்ரெகுலாரிட்டி அந்த மாரி அது எல்லாமே இதுலயும் அதே மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ வந்து ஹைப்போதைராய்டிசம் கேன் ஆல்சோ காஸ் ஓஎஸ்ஐ. அப்டின்னா ம். என்ன அர்த்தம் அப்டின்னா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் அந்த மசில்ஸ் டோன்லாம் ரொம்ப கம்மியாக அவங்களுக்கும் இந்த ஸ்னோரிங் பிரச்சனையும், ஸ்லீப் அப்னியா ப்ராப்ளமும் வரலாம். பட் அதே நேரத்தில ஸ்லீப் அப்னியா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் அந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் எல்லா ஹார்மோன்ஸ் அஃபெக்ட் ஆறனால டயபிட்டிஸ் வர்ற மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் வரலாம். இதனால அது வரலாம், அதனால இது வரலாங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ ஓ! வந்து டெஸ்ட் தான் பண்ணணும். டெஸ்ட் கண்டிப்பா பண்ணணும். பட் ஆனா அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அத மட்டும் நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. இப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்லீப் அப்னியா ப்ராப்ளம் இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். செக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது சாதாரண கொஸ்டினர்ஸ் இருக்கு. இந்த கேள்வியெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா, ஓகே, கொஞ்சம் உங்களுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க பெட்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல செக் பண்ணி பார்க்குறோம், த்ரோட்டு இதெல்லாம் பார்க்குறோம். ஓகே, இருக்கிற மாதிரி இருக்கு. டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் மட்டும் தான் இருக்கு. நீங்க அதுக்குள்ள மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கோங்க. ஏன்னா, இப்ப நீங்க 2 ப்ராப்ளமும் இருக்கிறவங்களுக்கு, ஒண்ண மட்டும் ட்ரீட் பண்ணா கம்ப்ளீட்டா சரியாகாது.